ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சுட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற புழுதிவாக்கத்தில் மெரினா எக்ஸிபிஷன் ஒரு இடம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தா எதுவுமே இல்லாமல் இடிஞ்சு உடஞ்சி கிடக்குது. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது அது ஜூன் மாதத்துலேயே அது முடிஞ்சு போச்சுன்னு. சரி, ஓகே, பிளானை சேஞ்ச் பண்ணலான்னு கோரா ஃபெஸ்டிவல்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வேளச்சேரியில் தான் இருக்குது. அண்ட் புழுதிவாக்கம் வேளச்சேரி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கடகடன்னு அங்கே போயிட்டு அங்கே கூட்டமும் நிறைய இருக்கும், அங்கே கடையும் நிறைய இருக்கும். நல்லா வயிறை ஃபில் பண்ணலான்னு போனால் கூட்டம் பாதி காணும். நானே ஷாக் ஆகிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, உள்ளே போய் போனால் பாதி கடையை காணும். சரி ராத்திரியாக இருக்குன்னு போயிட்டு இங்கே பாட்டு பாடுற இடத்துல போய் போனால் பாதி பேர் அங்கே காணோம். ஏன்னா பாட்டு போனாங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, பட் யாருமே வரல. சரி பரவாயில்ல, இங்கே பிளேஸ் ஒன்றுன்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல 400 rupees டிக்கெட்டு வாங்கி எங்கள் அம்மாலாம் சூப்பர்வைசரை தான் அலோவ் பண்ணாங்க. சரிங்களா, சூப்பர்வைசரை தான் அலோவ் பண்ணாங்க, வீடியோ எடுக்கவும் அலோவ் தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன்னு நான் தெரியாமல் நாங்கள் விளாண்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. ஸோ இங்கே பெரியவங்க நீங்கள் வர வேண்டாம், பெரியவங்க வரலாம், ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களாம் சூப்பர்வைசராக நீங்கள் வேணால் வாங்க. என்னை மாதிரி குண்டு கொழுன்னு இந்த மாதிரி என்னை மாதிரி குண்டு கொழு அவங்களாம் வேணால் தயவு செஞ்சு இவ்வளோ விட்டுறாதீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே போர்டமாயிருவாங்க. அண்ட் 400 rupees அவ்வளோதான், ஸ்வாகா. ஸோ அதனால் நீங்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள மட்டும் விடுங்களேன், அவங்க ரொம்ப ஃபன்ஃபுல்லாக விளையாடுவாங்க. ஸோ அந்த 400 rupees ஸ்வாக பதிலாக ஐயோ சூப்பர் மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த இடத்துல போயிட்டு விளையாடுறவோட நல்லா ஃபோட்டோ எடுத்தோம், அது மட்டும் என்னால் சொல்ல முடியும்ப்பா. சரிங்களா, அப்படியே இந்த பக்கத்தில் ட்ராம்பலின் இருந்துச்சு. அந்த ஒரு கையை வச்சு தடுக்கிற மிஷின்ஸ் இருக்குல்ல, அது உடஞ்சிருச்சு. பட் பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஃபோம் பீட்டில் நான் குதிச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு பையன் ஏன் மேலே குதிச்சிட்டான். நானும் ஷாக் ஆகிட்டு இப்போ கிடக்கிறேன். பட் பார்ட் 2 என்ன நினச்சின்னு பார்த்துடலாமா.